இன்றும் உயிரோடு இருக்கும் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். எதை வேண்டும் என்றாலும் கேள் என்று சொல்லி அன்பு கூர்ந்து நம்மை நோக்கி பார்க்கிறார் பிரியமானவர்களே. அதனால தாராளமாக கேளுங்க. இன்று ஆண்டவர் நிறைவாய் நமக்கு அளிக்க வந்திருக்கிறார். நம் மத்தியில் தான் இருக்கிறார், நம் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் சொல்லுகிற இருதயத்தின் ஒவ்வொரு ஏக்கத்தையும் கேட்டு கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையாக எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு அபரிவிதமாய் பலன் அளிக்க ஆண்டவர் திட்டமிட்டு வந்திருக்கிறார். அதற்கு ஆண்டவரை நன்றி செலுத்த போகிறோம். நன்றி செலுத்தி கொண்டே நாம் வாழப்போகிறோம். நம்மை என்றும் எப்பொழுதும் விட்டு விலகாத தேவனாய் அவர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். உபாகமம் 31:8 அதை தான் நமக்கு இன்று உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவரே நம்மோடு பேசி சொல்லுகிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உன்னோடே இருக்கிறவர், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்பட வேண்டாம், கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் இப்படி நம்மோடு விட்டு விலகாதவராய் எப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் கேட்டேன் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பாவியா இப்படி செய்கிற காரியத்தெல்லாம் நீர் பார்க்கிறீரே சுவாமி, என் பாவங்களை எல்லாம் பார், இது நிமித்தமும் ஆண்டவரே ஏன் என்னோடு இருக்கிறீர், இது நிமித்தமும் ஏன் என்னோடு இருக்க தெரிந்து கொண்டிருக்கிறீர், ஏன் என்னை பயன்படுத்தி வருகிறீர் ஆண்டவரே, எப்படி இது எப்படி என்று நான் ஆண்டவர்கிட்ட அழுது கேட்கும் பொழுது, பாவத்தை அறிக்கை செய்து அவரிடம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், சாம், நான் உனக்கு அழைத்த பொழுது உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தேன் அல்லவா, நான் ஒரு பொழுதிலும் உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், நான் எப்பொழுதும் உன்னை நேசிக்கும் தேவனாய் உனக்குள் தங்கியிருப்பேன், அதை நீ எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும், நினைவு கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது என்னால் அதை தாங்கவே முடியல. அழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே, இந்த பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து காப்பாற்ற என்னோடே இருக்கிறீர் சுவாமி, என்னை உம்முடைய பரிசுத்தத்திற்குள் இழுத்துக்கொள்ள என்னோடே இருக்கிறீர். அவர் நினச்சா விட்டுட்டு போயிடலாமே, அவர் நினச்சா இவன் எனக்கு வேண்டாம், இவன் பாவம் செய்கிறவன் என்று சொல்லி தூக்கி எறியலாமே, என்னை பயன்படுத்தாமல் போகலாமே. ஆனால் ஆண்டவர் விட்டு விலகவே மாட்டேன் என்று சொன்ன வாக்கை கடைசி வரையிலும் நம் ஒவ்வொருவருக்கும் அப்படி வாக்களித்தவர் உண்மையுள்ளவராய் அதை பின்பற்றி வருவார். பிரியமானவர்களே, நம்மோடு எப்பொழுதும் இருப்பார். அந்த ஒரு பெரிய ஆறுதல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என் சின்ன மகள் கேட்டி அம்மா வீட்டிற்கு வர்ற நேரத்திற்கு காத்து இருப்பா. அவங்க ஆஸ்பத்திரியில் எல்லா வேலைகளையும் முடித்து வர்ற அந்த நேரத்தில் அம்மான்னு சொல்லி அவட்ட போய் அவங்க போகிற இடம் எல்லாம் பின்னாடியே ஒரு வாத்துக்குட்டி மாதிரி அப்படி பின்னாடியே போயிட்டே இருக்கும். எங்கெல்லாம் போகிறாளோ, பெட்ரூம்குள்ளே போனால் அவளும் போவா, கிச்சனுக்கு போனால் பின்னாடியே போவா, சாப்பிட உட்காரும் போது அவளும் சேரை போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அம்மாட்ட என்னமோ பேசிகிட்டு இருப்பா. அந்த நாளில் என்னெல்லாம் பண்ணாலோ அது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பா. ஒரே பாட்டெல்லாம் வரும். அப்போ தான் சந்தோஷத்தில் என்னென்னமோ பாட ஆரம்பிப்பா. அப்படி அவங்க அம்மாட்ட தூங்க போகிற வரைக்கும் ஒட்டிக்கிட்டே இருப்பாள். வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது, அப்பாட்ட போகவே முடியாது. அம்மா கேட்டுக்கிட்ட தான் இருக்கணும், அவள் கூட தான் இருக்கணும் என்று அவள் எப்பவும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது உண்டு. அந்த மாதிரி தான் இந்த சின்ன பிள்ளையின் அன்பை போல ஆண்டவர் நம் மீது கொள்ள பாசம் வைத்திருக்கிறார். நம்மை விட்டு விலகவே மாட்டேன் என்று வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, ஊழியத்திற்கு போனாலும் சரி, எங்கு சென்றாலும் ஆண்டவர் கூடே வருவார், நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார், நம் இருதயத்தின் வாஞ்சையை பார்த்து கொண்டே இருப்பார். எப்பொழுதும் நம்மோடு நெருக்கமாக இருந்து உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று தாழ்மையோடு செய்யும் இந்த காரியத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. இதுதான் உங்கள் தகப்பனின் அன்பு, இதுதான் உங்கள் தகப்பனின் வாக்கு, இதுதான் அவருடைய இருதயம். இதற்கு ஆண்டவருக்கு எவ்வளோ நம்ம நன்றி செலுத்தணும்.
இந்த விதத்தில் ஆண்டவர் விலகாதபடி என்ன செய்கிறது, என்ன காரியம் எப்படி ஆண்டவர் விலகாதபடி செய்கிறது? கிருபை. கிருபை கிருபைதான் ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் தங்கி இருக்கும்படி செய்கிறது, நம்மை விட்டு விலகாதபடி செய்கிறது, நம் ஆண்டவரை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. எபேசியர் 2:8-9 படித்து பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, இது கிருபையினால் உண்டானது. இந்த ரட்சிப்பு கிருபையினால் வந்தது, நம் கிரியைகளினால் உண்டானது அல்ல. பிரியமானவர்களே, நாட் பிகாஸ் we were great people, நம்ம பெரிய ஆளுங்க, பெரிய நாமத்தை பெற்றவர்களாக அல்ல, நம்ம பெரிய படிப்பு படித்ததுனால அல்ல, நம்ம சமுதாயத்தில் நல்ல தெரிந்தவர்களாக இருந்ததுனால அல்ல. அப்படி பார்த்து தானே நிறைய பேர் நம்மகிட்ட இந்த உலகத்தில் வந்து ஒட்டிப்பாங்க. கூட இவன்கிட்ட இருந்தால் போதும், இவன் பணக்காரனாக இருக்கிறான், இவன் கூட இருந்தால் போதும், நம்மளும் உதவி பெற்றுடலாம், நம்மளும் காக்கப்படுவோம் என்று சொல்லி, நம்மளும் பெயர் பெறுவோம் என்று சொல்லி எத்தனையோ பேர் வந்து காரணத்திற்காக ஒட்டி கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் நம்மகிட்ட அது ஒன்றும் எதிர்பார்ப்பதில்லை, அந்த காரியங்களை பார்ப்பதில்லை. அவர் கிருபையினால் நம்மை ரட்சிக்கிறார். கிருபையை அவர் ஒரு ஈவாய் நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு ஈவாய் நமக்கு கொடுக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், அதை நினைவு கூறணும். We have to remember that God's grace is upon us. எல்லாருக்கும் இந்த கிருபை இருப்பதா? நாம் மத்தேயு 13:15-17 வாசிக்க கேட்போமா? இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜனங்கள் காணாமல் போகிறார்களே, கேட்க முடியாமல் இருக்கிறார்களே, அவளுக்கு என் சுகத்தை, என் ஆரோக்கியத்தை வழங்க முடியலையே. ஆனால் நீங்களோ காண்கிறவர்களாக கேட்கிறவர்களாக என்னை தரிசிக்கிறீர்கள், என் வார்த்தை கேட்கிறீர்கள், அதனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ தீர்க்கதரிசிகள், சில நீதிமான்கள் கூட இந்த பாக்கியத்தை பெற முடியாமல் அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள், ஆனால் நீங்களோ அதை பெற்றிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ விசேஷித்தமானது இந்த கிருபை, எவ்வளோ விலை உயர்ந்தது இந்த கிருபை. இது நம்மீது இருப்பதற்கு நன்றி செலுத்துவோம், அதை அறிக்கை செய்வோம். God, you have placed your great grace upon me. Who am I, Lord? நான் யார் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வது? நான் யார் இந்த தயவை பெற்றுக்கொள்வதற்கு? எஸ்தர் காலத்தில் வேதத்தில் பாருங்க, அந்த நாட்டில் உள்ள ராஜா எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா? அவர் பயங்கரமானவர். யாரும் அவரை நேரடியாக போய் தரிசிக்க முடியாது, பேச முடியாது. அப்படி போகும்பொழுது ராஜாவினுடைய தயவு இருந்தால் மாத்திரம்தான் அந்த இடத்தை விட்டு அவன் மூச்சோடு வெளியே வர முடியும், ராஜாவினோடு பேசவே முடியும், அவரை பார்க்கவே முடியும். தயவில்லாவிட்டால் அவர்களை அங்கே வெட்டி போடுவார்கள், அங்கே அவர் கொலை செய்யப்படுவான். அப்படிப்பட்ட பயங்கரமான காரியமாக ராஜாவினுடைய தயவு பெறுவது இருந்தது. அந்த ஒரு பயத்தோடு தான் எஸ்தர் போய் ராஜாவை பார்க்க முடியுமா, அவரோடு நான் கோரிக்கையை வைத்து தயவு பெற்றுக்கொள்ள முடியுமா என்று அவள் சிந்தித்தாள், பயந்தாள். ஆனால் ஆண்டவருடைய தயவோடு அவள் போகும்பொழுது ராஜா அவருடைய பொன்னாலான இந்த செப்டர் அதை நீட்டி அவள் மீது, உன் மீது என் தயவு இருக்கிறது, என்ன வேணும் என்றாலும் கேள், இந்த ராஜ்யத்தின் பாதி மட்டும் நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு உலக ராஜா இருக்கும் பொழுது, அவ்வளோ வல்லமை புரிந்ததாக அவர் இருக்கும் பொழுது
ராஜாதி ராஜாவாகிய இயேசுவனுடைய தயவும் கிருபையும் பெறுவது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். இப்படி தேவாதி தேவன் எல்லாம் கொடுக்க வல்லவராய், உலகத்தையே கொடுக்க வல்லவராய் இருக்கிறவர். அவர் கிருபையும் தயவை பெற்றால் போதுமே, போதுமே. அந்த தயவை கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. You have received such a great grace. It is upon you. அவர் அவ்வளவு அன்போடு நமக்கென்று அதை கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த தயவை பெற்றிருக்கிறோம்? இந்த ராஜாவை போல் போர் செங்கோலை நீட்டி நம் மீது தயவு செலுத்தவில்லை. அவர் மீது சிலுவையை சுமந்து அதில் ஆணி அடிக்கப்பட்டு அதில் அடிக்கப்பட்ட அந்த இரத்தம், குத்தப்பட்ட அந்த இரத்தம், முற்கிரீடம் வைக்கப்பட்ட அந்த இரத்தம் அவர் மீதிருந்து வடிந்த பொழுது அந்த இரத்தத்தை வைத்து நம்மை அவர் பிள்ளைகளாய் இணைத்து கிருபை செலுத்தி இருக்கிறார். அதன் மூலம் கிருபையை அளித்திருக்கிறார். அவரே நம்மை வாங்கி இருக்கிறார். அதன் மூலம் கிருபை செலுத்தி இருக்கிறார். அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த திருடன் ஒருவன், தன் அநியாயத்தின் மத்தியில் தொங்கின அந்த திருடன், அவன் பார்த்த ஒரு காரியம், இவர் சிலுவையில் தொங்கின பொழுதும் மற்றவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் மனம் கொண்டு அழுகிறாரே, இவர் நிச்சயமாய் தேவன் என்று அவரை விசுவாசித்து, இயேசுவே என்னையும் இன்று பரதீசிற்கு செல்லும் பொழுது அழைத்து செல்வீரா, உம்மோடு என்னை அழைத்து செல்வீரா என்று அவரை தேவனாக கண்டு விசுவாசித்து அந்த இரத்தத்தை அவன் பெற்று கேட்டான். அப்பொழுதுதான் அவன் மீது கிருபை வந்தது. இயேசு சொன்னார், நிச்சயமாய் என்னோடு நீ இன்று பரதீசிற்குள் பிரவேசிப்பாய், என்னோடு வருவாய் என்று இயேசு கூட்டிக் கொண்டு சென்றார். அப்படிதான் பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் அவர் இரத்தத்தை விசுவாசிக்கிற, நமக்கு சிந்தப்பட்ட இரத்தம் நம்மை கழுவும், அவரோடு சேர்க்கும் இந்த விலையுயர்ந்த இரத்தம் என்று சொல்லி அதை மிக முக்கியமாய் கருதுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இணைக்கப்பட்டு இந்த கிருபை அளிக்கப்படுகிறது. நாம் இந்த உண்மையை அறிந்து நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய கிருபை பிரியமானவர்களே. அதற்கு நம் கண் திறந்ததே, இந்த உண்மைக்கு கண் திறந்ததே ஒரு பெரிய கிருபை. உங்களையும் என்னையும் இந்த அருமையான ஒரு கிருபைக்குள், தயவிற்குள் அழைத்து இணைத்திருக்கிறார். இதற்கு எவ்வளோ நம்ம நன்றியுள்ளவங்களாக இருக்கணும். இந்த கிருபை நம்ம இது இருக்கிறதுனால்தான் என்றும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் என்று இயேசு சுவாமி சொல்லுகிறார். நீங்கள் எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுக்கும் போது பார்க்கணும், சில பசங்க 1 மார்க்கு 2 மார்க்கு டிஃப்ரென்ஸில் ஜஸ்ட்டு 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிருப்பாங்க, 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க கதறி அழுறதை பார்க்கணும். மேம் 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 ப்ளீஸ் மேம், 1 மார்க் ஒரு கிரேஸ் மார்க் தருவீங்களா மேம், ப்ளீஸ் மேம் விட்டுறாதீங்க மேம், 1 மார்க்கு தான், எனக்கு எப்படியாவது போட்டுருங்க மேம். சில பேர் ரொம்ப டீச்சர்ஸ் அப்பவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து போட மாட்டாங்க. ஆனால் சில பேர் ஐயோ இவ்வளோ கதறானே, இவ்வளோ பாவம் என்று பரிதாபப்பட்டு ஒரு மார்க்கை ஏதாவது ஒரு ஆன்சரில் கூட்டி அவனை பாஸ் பண்ண வைப்பாங்க. இப்படி இந்த உலக ஆசிரியர்கள்ட்டே இப்படி கெஞ்சு நம்ம கூத்தாடி அவர்கள் கிருபையை, அந்த மார்க்கை பெறுறதுக்கே இவ்வளோ கெஞ்சிரோன்னா, நம் உயிருக்கான கிருபை, நம் வாழ்க்கைக்கான கிருபை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ ஒவ்வொரு நாளும் நம்ம கெஞ்சி இயேசு சுவாமியினிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த கிருபைக்காய் அவர் நம்மோடு தங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுங்கள். இந்த கிருபை அளித்தவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு கிருபை அளித்தவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, நன்றி அப்பா, என்னை விட்டு விலகவே மாட்டீர், என்னை கைவிடவே மாட்டீர், ஏனென்றால் உம்முடைய கிருபை என் மீதே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதை நினைவு கூறுங்க. Appreciate that grace. Thank God for that grace because it is great. It is unique and it is only for a few like you and me. அதற்கு ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளையும் நன்றி செலுத்தும் பொழுது கிருபை பெருகும். பிரியமானவர்களே, அந்த கிருபைக்குள் நாம் காக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம்.
இரண்டாவதாக இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், இழப்புகளிலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உன் இழப்புகளில் உன்னோடு இருக்க வாஞ்சையா இருக்கிறேன். உன்னை கைவிடாமல் உன்னோடே இருக்க, உன்னை சுமக்க நான் வாஞ்சையா இருக்கிறேன் என்று ஏசாமி சொல்லுகிறார். எவ்வளோ இழப்புகளை நாம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம். படிப்பில் இழப்பை சந்திக்கிறோம், பிஸ்னஸ்ல இழப்பை சந்திக்கிறோம், வீட்டை இழக்கிறோம், நிலத்தை இழக்கிறோம், அப்பா அம்மாவை இழக்கிறோம், தவிக்கிறோம். எங்கு போவேன்? இனி நான் எங்கு போவேன்? அவர் தானே என்னை நடத்தினவராய் இருந்தார். என் தகப்பன் தானே எங்களை எல்லாம் சுமந்தார். அவர் மூலமாக தானே வருமானம் வந்தது. அவர் தானே எல்லாவற்றையும் எங்களுக்கு வழி நடத்தி சொன்னார். இனி நாங்கள் எங்கு போவோம்? யார் எனக்கு ஒரு உறுதுணையாக இருப்பா? யார் எனக்கு பலனா வாழ்க்கையில் இருப்பா என்று சொல்லி இழக்கும் பொழுது நாம் தவிக்கிறோம். பிரியமானவர்களே, தவிக்கிறோம், அங்கலாய்க்கிறோம், தனிமையில் தவிக்கிறோம். எங்கு போகணும், என்ன பண்ணணும்னே தெரியாமல் ஒரு பயம் நம் இருதயத்தை நிரப்புகிறது. ஒரு காலியான இருதயம் நமக்கு வருகிறது. அந்த இழப்பின் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தகப்பனாக சுமக்க உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உபாகமம் 1:31 படி, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே. அப்படித்தானே செய்திருக்கிறார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டது போல உங்களை நான் சுமந்து வந்திருக்கிறேன் அல்லவா? இந்த இடத்திற்கு உங்களை நீங்கள் வர வரைக்கும் உங்கள் வழிகளை எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று இந்த வசனத்தில் சொல்வது போல் நம்மை சுமப்பார். இழப்பின் மத்தியிலும், தகப்பனில்லா சூழ்நிலையிலும், தாயில்லா சூழ்நிலையிலும், இழப்பை சந்திக்கும் வேதனையிலும் ஆண்டவர் நான் சுமப்பேன். நீ மடிந்து போக மாட்ட, உன்னை அது முறியடிக்காது என்று சொல்லி நான் உன்னை சுமந்து கொள்வதை நீ உணர்வாய். நான் உன்னை மீண்டும் கட்டுவேன், எழுப்புவேன், கவலைப்படாத, சுமந்து உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொரு பொறுப்பையும் கூட ஆண்டவர் சுமப்பார். உங்களை போக வேண்டிய கரைக்கு கொண்டு சேர்ப்பார். யாக்கோபினுடைய வாழ்க்கை ஆண்டவர் இன்று நமக்கு அதற்காக காட்டினார். இவன் வாழ்க்கையில் செய்தது போலவே என் பிள்ளைகளுக்கும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். யாக்கோபு பாருங்க, அவன் எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் சௌந்தரியத்தையும் அவன் பெற்று வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆசீர்வதிக்கப்பட்டவனா வாழ்ந்திருந்தான். எல்லா கம்ஃபர்ட்லையும் அவன் வாழ்ந்திருந்தான். ஆனால் ஒரே நொடி பொழுதுல அதை எல்லாம் இழந்து போனான். அந்த ஸ்தானத்தை இழந்து போனான். அந்த சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து நடு தெருவுக்கு தனி மனிதனாக ஒன்றும் இல்லாமல் அவன் துரத்தப்பட்டான். ஓடி வந்தான், கையில் ஒன்றும் இல்லை. அப்பொழுது அங்கே ஆண்டவர் சந்தித்தார். யாக்கோபே, யாக்கோபே, உன்னை அழைக்கும் இந்த தேவனை நோக்கி பார். உன்னை நான் சொந்த தகப்பனாய் சுமக்க அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன், இன்னும் நான் கைவிட மாட்டேன். உன் தகப்பன் உன் ஃபோர்ஃபாதர்ஸோடு இருந்தது போல நான் உன் கூடயும் இருக்க வந்திருக்கிறேன் யாக்கோபே என்று சொல்லி அவனை ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து ஆதியாகமம் 28:13-15 வரைக்கும் இந்த வசனங்கள், விசேஷமாக 15ஆம் வசனத்தில் யாக்கோபோடு பேசினார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நீ வேணாப்பா, நானே நடத்துவதை நீ உணர்வாய். திரும்ப இந்த இடத்திற்கு எப்படி உன்னை கொண்டு வருகிறேன் என்று நீ பார் என்று சொல்லி உன்னை பலுகி பெருக செய்வேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்து யாக்கோபோடு சென்றார். ஒன்றும் கையில் இல்லாத சூழ்நிலையில் யாக்கோபோடு சென்றார். ஆண்டவர் அன்று முதல் அவனை ஆசீர்வதித்தார். தகப்பனாக சுமக்க ஆரம்பித்தார்.
வழி காட்டினார். எங்கே போகணும், என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தார். அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பித்தார். முதலாவது நன்மையுள்ள காரியம், நமக்கு சிறந்த காரியம் எப்பொழுதும் துணையை கண்டுபிடிப்பது தான். அப்படி அவன் மனைவியை கண்டடைய செய்தார். மனைவியின் மூலம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள செய்து அவன் பெருகும்படி குடும்ப வாழ்க்கையை முதலாவது ஆசீர்வதித்து பெருக செய்தார். உங்களுக்கும் அப்படி கூட்டி தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். குடும்பத்தை பெருக செய்து குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். அப்புறம் யாக்கோபின் வருமானத்தை ஆசீர்வதித்து அதில் பெருக்கத்தை கொடுத்தார். அவன் சொந்த பந்தங்களை ஆசீர்வதித்து அவனுக்கு கூடும்படி செய்தார். என்னதான் அங்கு லாபான் தன் மாமா அவன் எஜமானா இருக்கும் பொழுது அவனை ஏமாற்றினாரோ, வருமானத்தில் ஏமாற்றினாரோ, அதே சூழ்நிலையில் அந்த ஏமாற்றுதல் அவனை தொட முடியாது, அவனை கீழே வெள்ள செய்ய முடியாது என்று ஆதியாகமம் 31:12 ஆண்டவர் ஒரு வழியை காட்டி ஆசீர்வதித்து அவனுக்கு பெருக செய்தார். கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளை எல்லாம் நீ சேர்த்து கொள்ளும் விதம் இதுவாக இருக்கட்டும் என்று சொல்லி அவனுக்கு பெருக்கும் ஒரு வழியை காண்பித்தார். அதன் மூலம் எவ்வளோ ஆடுகள் சொந்தமாக யாக்கோபுக்கு பெருகினது. லாபானே கதறினான், ஆண்டவர் எவ்வளோ உன்னை ஆசீர்வதித்து எவ்வளோ உன்னை கூட்டி தந்திருக்கிறாரே, அவர் கிருபை உன் மீது இருக்கிறது யாக்கோபே என்று அறிந்து நடுங்கினார், பயந்தார். யாக்கோபு பெருகினதை பார்த்தார். உங்களுக்கும் அப்படி செய்வார் பிரியமானவர்களே. யாரும் உங்களை ஏமாற்றி உங்களிடமிருந்து பிடுங்க முடியாது, உங்களை வெறுமையாக்க முடியாது. அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்த அவர் வல்லமையை காட்டுவார். அவரே உங்களை பெருக செய்வார். பெருக செய்யும் வழியை காட்டி அதில் மாத்திரம் நடத்தி உங்களை நீங்கள் செய்வதை எல்லாம் ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆம், அப்படி அதற்கு பின் யாக்கோபிற்கு ஒரு பெரிய பயம். மீண்டும் என் அண்ணன் வரும் சத்தம் கேட்கிறதே, செய்தி வந்திருக்கிறதே, அவனோடு நான் பகை செய்து நடுங்கி கொண்டிருக்கிறேன் என்று யாக்கோபு நடுங்கினான். அந்த பகைக்கு அவன் பயந்து போனான். அவன் இருதயம் துடித்தது. என்னால் எதையும் யோசிக்க முடியல, எதுவும் செய்ய முடியல. என் அண்ணன் என்னை அழைக்க வருகிறார், அவனிடம் நான் திருடின ஆசீர்வாதத்திற்கு என்னை அழைக்க வருகிறார் என்று சொல்லி பயந்தான். எல்லாரையும் அமிச்சிட்டு அவன் வெறுமையாக ஆண்டவர் முன் கதறி அழுது விழுந்தான். ஆண்டவரே, நீர் என்னோடு இருமப்பா, என்னை விட்டு போய்விடாதிரும், என்னை எப்படியாவது ஆசீர்வதிக்கும் வரையிலும் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை பிடித்து கொண்டார். எனக்கு எப்படியாவது உம்முடைய ஆசீர்வாதம் இந்த காரியத்திலும் வேண்டும் என்று சொல்லி அதை நாடி அவன் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 33:4 நாம் பார்க்கிறோம். அற்புதமாக ஆண்டவர் ஈசாயினுடைய இருதயத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டார். அங்கே அண்ணன் வந்து அவன் மீது விழுந்து முத்தமிட்டு கதறி அழ ஆரம்பித்தார். யாக்கோபே, என் சகோதரனே என்று அழ ஆரம்பித்தார். எல்லா பகையும் தலைகீழாக மாறினது, மறைந்து போனது. எங்கு போனது இந்த பகை, இந்த வெறி, இந்த கோபம் எல்லாம் என்று யாக்கோபு சிந்தித்தான். ஆண்டவர் இருதயத்தை தொட்டு பேசினார், மறுரூபம் செய்தார். நாம் எதிரிகளோடும் சரி, குடும்பத்தாரோடும் சரி, ஒவ்வொருவர் இருதயமும் மறுரூபமாகும்படி ஆண்டவர் செயல்படுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அவர் கிருபை நம்மோடு இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டாம். எந்த பகையும் நம்மை அழிக்க முடியாது, எந்த பகையும் நம்மை மேற்கொள்ள முடியாது, நம்மை வருத்தப்படுத்த முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற இளைப்பாறுதல், நம்ம கூட இருக்கிற சமாதானத்தை வைத்து ஒவ்வொரு இருதயத்தையும் நம்மோடு இணைத்து கொள்வார். அவர்கள் எல்லாம் மாறி உங்களுக்கு உதவி செய்யும்படியும், உங்களை முத்தமிடும்படியும், உங்களோடு நிற்கும்படியும் ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது இது நடக்கும் காரியம் இதுவே. பிரியமானவர்களே, everything changes, everything transforms, and everything is for us. When God is for us, who can be against us? யார் நமக்கு எதிராய்? கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நிற்க முடியும். அப்படி ஆதியாகமம் 35 கடைசியா இந்த யாக்கோபு அதே பெத்தேலுக்கு வந்தார்.
ஆண்டவர் செய்ததையெல்லாம் நினைவு கூர்ந்தார். எவ்வளோ செஞ்சிருக்கிறீரே ஆண்டவரே, இதே இடத்தில் நான் வெறும் கையோடு வந்து உம் முன் நின்றேன். எனக்கு வாக்கு கொடுத்தீர், என்னை தெரிந்து கொண்டீர், என்னோடு நடந்தீர், எனக்கு கூட்டி சேர்த்தீர். இன்று எவ்வளோ என்னை பலுகி பெருக செய்திருக்கிறீர், என் குடும்பத்தை பெருக செய்திருக்கிறீர், சொந்த பந்தங்களை எல்லாம் அளவில்லாமல் தந்திருக்கிறீர், எல்லாரும் என்னை ஆசீர்வதித்து கூட கொடுக்கும்படி செய்திருக்கிறீர், ஒருமனத்தை அனைவரோடும் நீர் எனக்கு தந்திருக்கிறீரே. இதெல்லாம் உம்முடைய தயவு தான் அல்லவா, இதெல்லாம் உம்முடைய கிருபை தான் அல்லவா என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார், நன்றி செலுத்தினான், நன்றி செலுத்தினான். ஆண்டவர் அப்படி நம்மோடும் அற்புதங்களை செய்து செய்து நன்றி செலுத்தி கொண்டே வாழும்படி ஆண்டவர் இதையெல்லாம் நமக்கு செய்யக்கூட வருவார். பிரியமானவர்களே, கூட வருவார். God will be with you, never leaving you, never forsaking you, but showing His grace and doing all things for you. நம் இழப்பின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் ஓடிடுவாங்க. இவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, வெறுமையானவன், எல்லாம் போச்சு என்று சொல்லி ஓடிடுவாங்க. இல்லை, நமக்கு எதிராகவே அந்த நேரத்தில் திரும்பி விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த நேரத்தில் தான் சுமக்கும் தகப்பனாய் நம்ம கூட நின்று எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். God does everything for us. கடைசியாக ஆண்டவர் பரம்பரை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று, அதற்கு உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். God will bless and multiply our children, our descendants. நம் சந்ததியாரை ஆசீர்வதிப்பார், அவர்களை பெருக பண்ணுவார். ஏசாயா 54:13 வாசிக்கிறோம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆண்டவர் யாக்கோபினுடைய பிள்ளைகளை பெரிய அளவில் ஸ்தாபித்தார், பெரிய அளவில் ஸ்தாபித்தார். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து ஒரு கிளானுடைய தலைவராக ஆண்டவர் நியமித்து ஆசீர்வதித்தார். அவர்கள் மூலம் ஒரு கோத்திரமே வந்தது. அப்படி ஸ்தாபித்து ஒரு தேசமாக யாக்கோபை ஸ்தாபித்து தேசத்தின் கோத்திரங்களாக அவர் பிள்ளைகளை பெருக பண்ணினார். அவர்கள் பெயர் தான் சூட்டப்பட்டது. அவர்களிடம் வந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு தேசமானது. விசேஷமாக யோசேப்பின் மீது ஆண்டவர் கிருபை இறங்கி மிக வல்லமையுள்ள எகிப்து தேசத்தில் அவன் ஏறி அந்த தேசத்தை அரசாளும் நடத்தும், வறுமையில் நடத்தி ஆசீர்வதிக்கும் ஒரு தலைமை புரியும்படி ஆண்டவர் யோசேப்பை எழுப்பினார், நாமத்தை பெரிதாக்கினார். எகிப்தையே கட்டி அங்கு எகிப்தின் மூலம் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா அந்த வறுமை நேரத்தில் உணவளிக்க யோசேப்பை நடத்தினார். ஆண்டவர் கிருபை அப்படி உங்கள் மீது, உங்கள் பரம்பரையோடும் சந்ததியாரோடும் தங்கி இருக்கும். பிரியமானவர்களே, அதுதான் அவர் கிருபை நமக்கு செய்யும் காரியம். சந்ததியோடும் என்றென்றும் அவர் தங்கி இருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்களா? அவங்க ஆண்டவரையே தேடுவதில்லையே, ஆண்டவரையே கீழ்ப்படிவதில்லையே, இந்த கிருபை அவர்களையும் விட்டு விலகாது விலகாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு அவர்கள் வாழ்க்கையிலும் தொடரும் தொடரும். God will unite them with His love and use them for His glory. அவர்களையும் இந்த கிருபையில் அனைத்து பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இன்று அதை நாம் வெறும் அறிக்கை செய்யணும், அவ்வளோதான். அதை கிளைம் பண்ணணும், அவ்வளோதான். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மாறாதது. என் சந்ததியாரோடும் நீர் இருந்து அவர்களை பெருக பண்ணுவேன் என்று யாக்கோபிற்கு சொன்னது போல் எனக்கும் தாரும் ஆண்டவரே, இது என் குடும்பத்திற்கும் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. எந்த நிலையில் என்று இருந்தாலும் உங்களையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தோடு தான் இந்த நம்மை விட்டு விலகாத கைவிடாத இந்த தேவனை இன்று அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். We have come to thank this God. We have come to say thank you Lord Jesus. எனக்கு நன்றி அப்பா, எந்நேரமும் நீர் கைவிடவே மாட்டீர். உம் கிருபை எனக்கு எவ்வளோ தயவாக அளித்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நான் இழப்பின் மத்தியிலையும் சரி, தோல்வியின் மத்தியிலையும் சரி, பிரச்சனையின் மத்தியிலையும் சரி, உம் கரம் என்னை தாங்குவதை நான் உணர்வேன். என்னை அந்த பொழுதிலும் விட்டு விலக மாட்டீர். என்னை தாங்கி
பெருக செய்வீர், என் வாழ்க்கையை மீண்டும் கட்டுவீர் கட்டுவீர் என்று சொல்லி நன்றி செலுத்த போகிறோம். என் பிள்ளைகள் மீதும் பரம்பரையின் மீதும் இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வருகிறது, அதற்கு நன்றி என்று சொல்லி அதையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அவர்களையும் விட்டு விலக மாட்டீர், கைவிட மாட்டீர் சுவாமி. அவர்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதித்து கட்டுவீர். நீங்கள் போட்ட விதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து உங்கள் பிள்ளைகள் மீது இந்த வாக்கியத்தை காணும்படி செய்வார் பிரியமானவர்களே. அதனால் மனம் கலங்காதிருங்கள், விசுவாசத்தை இழந்து விடாதிருங்க. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேளையிலும் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, எங்களோடு நீர் இருப்பதற்கு நன்றி, கைவிடாத தேவனாய் இருப்பதற்கு நன்றி அப்பா. நன்றி சுவாமி, விட்டு விலகாதவராய் இருப்பதற்கு நன்றி அப்பா. நாங்கள் அதற்கு எம்மாத்திரம் பாவம் நிறைந்தவர்களாய் இருந்தாலும் உம்மை போதுமானதாய் தேடாமல் தேடாமல் போகிறவர்களாய் இருக்கிறோமே சுவாமி. அப்பா, இருந்தாலும் எங்களை மன்னித்து கழுவி எங்களை உம்மிடம் அழைத்து பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு உம் கிருபையை இன்னும் அளித்து எங்களோடு இருக்கிறீரே. இதற்கு நாங்கள் என்ன செலுத்துவோம்? இதற்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் சுவாமி? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி என்று சொல்வோமா பிரியமானவர்களே? ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவராய் இருப்பதற்கு, உங்களை விட்டு விலகாதவராய் இருப்பவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த கிருபை உங்கள் மீது வைத்திருக்கிறதற்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் பெயர் சொல்லி அழைத்தவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறவருக்கு, சுமந்திருக்கிறவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் மடிந்து போவதில்லை. நன்றி சொல்ல 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 ஆண்டவர் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறீர்கள், ஆண்டவரை கனப்படுத்துகிறீர்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறீர்கள். பரலோகம் உங்களோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறது. ராஜாதி ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறது, ராஜாதி ராஜாவை கனம் பண்ணுகிறது. அவர் அன்பை மகிமைப்படுத்துகிறது, அவர் மாறா கிருபையை மகிமைப்படுத்துகிறது. ஆண்டவர் கிருபை மாறுவதில்லை, ஆண்டவர் அன்பு விலகுவதில்லை, மாறுவதில்லை. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. God will never leave you, never forsake you. இப்பொழுதும் அதற்கு இயேசு ஆணிப்பா இந்த கரத்தை உங்கள் மீது நீட்டி வைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்போமா? தேவன் நமக்குள் மீண்டும் இறங்கி நிரப்பும்படி வந்திருக்கிறார். என் அன்பை ருசிப்பார், என் சந்தோஷத்தை ருசிப்பார், என் மகிழ்ச்சியில் களிக்கூறு, என் தெய்வீக சமாதானத்தை எந்நேரமும் உனக்குள் தங்கியிருக்கும்படி வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். இருதயத்தை ஒப்பு கொடுத்த தன் பிள்ளைகளை நோக்கி ஆண்டவர் இரத்தத்திற்கு நன்றி செலுத்த வந்திருக்கிற தன் பிள்ளைகளை நோக்கி அவர் கரத்தை நீட்டுகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவரே உம் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதியும் சுவாமி, மனதார ஆசீர்வதியும் அப்பா. நேசத்தை அவர்கள் மீது வையும், உம் தேவ ஆவியை அவர்கள் மீது வையும். தேவன் அவர்களோடு தங்கி இருக்கும் உம்முடைய ஆவியானவரை அவள் மீது வையும், இருதயத்தில் வையும். அவள் கலங்காதபடி, பயப்படாதபடி, ஸ்திரமாய் இருக்கும்படி, பலனோடு இருக்கும்படி தேவனை அவளை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு இருதயத்தையும் பலப்படுத்துகிறீர். ஒவ்வொரு ஏக்கம் நிறைந்த இருதயம், அழும் இருதயம், தனிமேல் கதரும் இருதயம், ஐயோ வேதனை பெற்ற இருதயம், இந்த உலகத்தினால் உடைந்து போன இருதயம், இந்த உலகத்தில் நடந்த பிரச்சனைகளினால் உடைந்து போன இருதயம், பகையினால் பயந்திருக்கும் இருதயம், சோர்ந்து போயிருக்கும் இருதயம், அப்பா குத்தப்பட்ட அந்த இருதயம், இதை நோக்கி பாரும் ஆண்டவரே, இதை நோக்கி பாரும் அப்பா. சமாதானத்தை கூறும் நீர் எங்கள் இருதயத்திற்குள் வாரும் அப்பா. வருவதற்கு
ஸ்தோத்திரம். உம்மை அழைக்கிறோம். ஒவ்வொரு பொண்ணையும் ஆற செய்வதற்கு அப்பா உம் பொண்ணோடு அவர்களை இணைப்பதற்கு நன்றி சுவாமி. அவளுக்காக வேதனைப்பட்டு இருக்கிறீரே, அடிக்கப்பட்டு இருக்கிறீரே, குத்தப்பட்டு இருக்கிறீரே. இனி அவர்கள் இந்த பொண்ணுடைய வேதனை உணரக்கூடாது, அந்த கடினத்தை உணரக்கூடாது, அந்த கஷ்டத்தை உணரக்கூடாது சுவாமி. எல்லாரையும் உடைய சமாதானத்தினால் நிரப்போம், ஆறுதல் படுத்தும் சுவாமி. நீர் வந்து பொறுப்பெடுத்திருக்கிறீர் என்று அவளுக்கு உறுதிப்படுத்தும் சுவாமி, உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. இப்பொழுது தேவன் உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை பொறுப்புக்கு எடுக்கிறார். வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க, படிப்பை ஒப்புக்கொடுங்க, குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க, பிரச்சனைகளை ஒப்புக்கொடுங்க, பாரங்களை ஒப்புக்கொடுங்க, உங்கள் குணத்தை ஒப்புக்கொடுங்க, உங்க பாவ வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. எல்லாவற்றிலையும் தேவன் வெளிப்படுகிறார். எல்லாமல் பிறருக்கு ஆண்டவரின் வல்லமையை கொண்டு வரும்படி, அவள் கண் திறக்க செய்யும்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். சுவிசேஷத்தின் வல்லமை உங்களுக்குள் வைக்கிறார். தேவ வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள் வைக்கிறார். ஆவியின் வல்லமை உங்களுக்குள் வைக்கிறார். இயேசுனுடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும்படி, கூர்மையாய் பயன்படுத்தும்படி, ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். வல்லமை பெருகட்டும் சுவாமி, பெருகட்டும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அதற்கு அபிஷேகிக்கட்டும் சுவாமி. உன் பிள்ளைகளை அபிஷேகிக்கட்டும் சுவாமி. உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய சமாதானம் அபிஷேகமாய் இறங்கட்டும் ராஜா, இறங்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா பிரியமானவர்களே? நம்மை தொட்டு மனதார ஆசீர்வாதத்திற்கு கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பேன் என்று சொன்னதற்கு நன்றி செலுத்துவோம். விட்டு விலகவே மாட்டேன் என்று சொன்னதற்கு, எப்பொழுதும் உன்னோடு இருந்து சுமப்பேன் என்று சொன்னதற்கு நன்றி செலுத்துவோம். பரம்பரையாய் ஆசீர்வாதத்தை பொழிந்திருக்கிறாரே, நன்றி செலுத்துவோம். கிருபை தொடரும், கிருபை தொடரும், கிருபை தொடரும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.